பிரகதீஸ்வரர் ஆலயம் போகின்ற போதெல்லாம் ராஜராஜ சோழனும் அந்த பிரம்மாண்ட சிவபெருமானும் ஓங்கி உயர்ந்து நிற்கக்கூடிய நந்தியும் வாராகியும் கற்சிற்பங்களும் மட்டும் என் கண்ணுக்கு வருவதல்ல. தன் பிள்ளைக்கு வைத்திருந்த பாலை விற்று காசாக்கி நெய்யாக மாற்றி திருக்கோயிலின் உச்சியில் தீபம் ஏற்பதற்கு தன்னையே ஆனந்தத்தோடு வறுமையிலும் துன்பத்திலும் உருக்கி கொடுத்தாளே வரகுணாள், அவளை பார்க்கின்ற போதுதான் எனக்கு தெரிந்தது இறை வழிபாட்டிற்கு உண்மையும் உறுதித்தன்மையும் வேண்டும். ஒரே ஒரு செய்தி தான். காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் எழுதுகிறாரு, நவராத்திரிக்கு உங்கள் இல்லத்திற்கு வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் குங்குமம் சட்ட துணி எல்லாம் கொடுத்து கௌரவிக்கிறீங்க. 9 பேரில் 8 பேருக்கு ஆனர் பண்ணுறீங்க, ஒரு பேர் விதவை பெண்ணுன்னு பார்க்காம போகிறீங்க. இல்லை, இளம் வயதில் கணவனை இழந்து ஆசைகளை துறந்து இச்சைகளை அடக்கி கொண்டு வாழ்கின்ற அவள்தான் காமாட்சியாக, மீனாட்சியாக, அபிராமி தாயாக இல்லத்தில் வந்திருக்கிறார் என்கின்ற உறுதியோடு உண்மையோடு அவர்களை வழிபட்டு மரியாதை செய்யுங்கள் என்றால் இறை வழிபாட்டின் ஆனந்தம் உண்மை உறுதி என்கின்ற ஆதார முடிச்சில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நாளெல்லாம் ஆனந்தம்.